வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் சென்னை நகரத்தின் இதயத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான திவ்ய தேசம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் வைணவ சமயத்தில் மிகவும் சிறப்பான இடம் பெற்றுள்ளது. அலைமூதும் கடற்கரைக்கு அருகே பக்தர்களின் நம்பிக்கைகளையும் வரலாற்றையும் தாங்கி நிற்கும் பவித்ர ஸ்தலம் இது. இது வெறும் ஒரு கோவில் அல்ல, இது 5000 ஆண்டுகால வரலாறு கொண்ட ஒரு ஆன்மீக மையம். கோவில் வரலாறு. பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பல்லவர் காலத்தில் தோன்றியது. பார்த்தசாரதி என்ற பெயர் பகவான் கிருஷ்ணரின் அர்ஜுனனுக்கு சாரதியான கதையிலிருந்து வந்தது. திருவல்லிக்கேணி என்ற பெயர் திரு ப்ளஸ் அல்லி ப்ளஸ் கேணி என்பதால் அல்லி மலர்களால் நிரம்பிய புனித குளம் என்பதிலிருந்து உருவானது. இது சாதாரண கோவில் அல்ல, இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அழகான குளம், உயர்ந்த கோபுரம், சுவடுகள் நிறைந்த பிரம்மாண்டமான பிராகாரங்கள், இவை அனைத்தும் பக்தர்களை ஈர்க்கின்றன. மூலவர் மற்றும் உற்சவர் மூர்த்திகள். முதன்மை தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள், வெங்கடவா பெருமாள். அவருடைய திவ்ய சுவாமி வடிவம் கிருஷ்ணர், அர்ஜுனனின் சாரதி. இவர் தனித்துவம், முகத்தில் மீசை, தாடி போன்ற தோற்றத்துடன் இருப்பது. மற்ற தெய்வங்கள் ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஹனுமன் உடன், வரதராஜ பெருமாள், ரங்கநாதர், நரசிம்மர். இங்கு ஒரு இடத்தில் நின்று பார்த்தால் பஞ்சமூர்த்திகளையும் தரிசிக்க முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய அருள். ஆச்சரியங்கள் மற்றும் சிறப்புகள். வெற்றிக்காக வந்த பக்தர்கள். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற, வியாபாரிகள் வளம் பெற, குடும்பங்கள் அமைதி பெற அனைவரும் பார்த்தசாரதியை நாடுகின்றனர். பார்த்தசாரதி பெருமாளின் மீசை வழக்கமாக விஷ்ணு சந்திகளில் காணப்படாத முக உருவம். இங்கே கண்ணீர் வழிந்த கண்களுடன் உடலளவில் போர்க்காயங்களுடன் உள்ள வடிவம் மகாபாரத போரில் பங்கெடுத்ததை சின்னமாக காட்டுகிறது. திருவல்லிக்கேணி தெப்பக்குளம். வருடந்தோறும் நடைபெறும் தெப்ப உற்சவம் அதிசயமாக கண்ணை கவரும். அழகிய திவ்ய பாசுரங்கள். பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார் போன்ற ஆழ்வார்கள் இங்கே மங்களாசனம் செய்துள்ளனர். பெரிய திருவிழாக்கள். பிரம்மோற்சவம் வருடத்திற்கு ஒருமுறை மிகப்பெரிய முறையில் நடத்தப்படுகிறது. தெப்ப உற்சவம். பெருமாள் தெப்பத்தில் பக்தர்களுக்கு தரிசனமளிக்கிறார். ஆடி, மார்கழி மாத உற்சவங்கள் வைணவ பக்தர்களின் பெரும் கூட்டம் காணப்படும். கோவிலின் திருவிழாக்கள் பக்தர்களின் பக்தியையும் சடங்குகளின் சீரிய தன்மையையும் வெளிப்படுத்துகின்றன. கடற்கரை இணைப்பு. கோவில் அருகே மெரினா கடற்கரை மக்கள் அலைமோதும் இடம். பல பக்தர்கள் கடற்கரை குளிப்புடன் கோவில் தரிசனத்தை இணைக்கின்றனர். அருள் அனுபவம். நீங்கள் இந்த கோவிலில் காலடி வைக்கும்போது பகவானின் நாமம் ஒலிக்கிறது. அழகான இசை, பிரம்மாண்டமான மண்டபங்கள், பாசுரங்கள், இவை அனைத்தும் நம்மை கால பயணம் செய்ய வைக்கின்றன. பார்த்தசாரதியின் கண்களில் பார்த்தால் அவர் தந்த நம்பிக்கை, அருள், சக்தி அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் ஊறி கிடைக்கும். இதுதான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலின் ஆன்மீக பயணம். நீங்கள் சென்னை வரும்போது கடற்கரை மட்டுமல்ல, பார்த்தசாரதி பெருமாளின் அருளையும் அனுபவிக்க மறந்துவிடாதீர்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பவித்ர ஸ்தல பயணத்தில் சந்திப்போம். அந்த வரைக்கும் பார்த்தசாரதி பெருமாள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்.